சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா இந்த தம்பிக்காரன் காப்பாத்துறத பார்த்திருந்தா பார்த்த அந்த மனிதர் டேய் நோஞ்சா உன்னால முடியாதுறான்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த தம்பிக்காரனால முடிஞ்சது. ஏங்க பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. காசு வேணும், நிறைய காசு வேணும். காசு இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஏங்க யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ்ங்க. நான் இப்ப சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, பல சாதனையாளர்களுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யாதீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகள் செஞ்சீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முதல்ல செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணுங்க. அவங்க யாருங்க? நம்மளுடைய தேவதைங்க, நம்ம மகாராணிங்க. எப்ப ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க? யாரு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அம்மாவை நகை போட்டு பாத்தீங்க? நீங்க போட்டு பாத்தீங்களா? கனவு காணும் போது பெரிய பெரிய நெக்லஸ் ஏன் உங்க அம்மாக்கு போட்டு பார்க்கல? யாரு வாங்கி கொடுக்கணும்? யார் செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரன் செய்யணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகீழ் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com, powered by Centa Asterix Window, Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேல் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரெண்டு சின்ன பசங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க, காத்தாடி விட்டு. ஹலோ அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு ஒரு 11 வயசு இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு 16 வயசு மாதிரி வெயிட்டா ஹைட்டா இருப்பான். தம்பிக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், ஆனா சின்ன 5-6 வயசு மாதிரி குள்ளமா ஒல்லியா இருப்பான். காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. காத்தாடி அருந்து பறந்து போயிட்டு இருக்கு. இந்த பசங்களும் அந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. காத்தாடி அந்த ஒரு ஆள் இல்லாத ஒரு பொட்ட காட்டுல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இந்த காத்தாடி விழுது. அதை பிடிக்க அன்னங்காரன் குதிக்கிறான். காத்தாடியும் சேர்ந்து அந்த அன்னங்காரனும் கிணத்துக்குள்ள குதிச்சிடுறான், விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளே இருந்து அன்னங்காரன் கத்துறான், டே தம்பி எனக்கு பயமா இருக்குடா, என்னை காப்பாத்துறா, யாரையாவது கூட்டிட்டு வாடான்னு சொல்றான். யாரை பார்த்து கேட்கிறா? அண்ணங்காரன் தம்பிக்காரனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு தம்பிக்காரன் சுத்தி சுத்தி பார்க்கறான். யாருமே கண்ணில் படுற இடத்துல யாருமே காணோம். ஆனா பக்கத்துல ஒரு பக்கெட்டும் டயரும் இருக்கு. உடனே அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற அந்த தம்பிக்காரன் அந்த பக்கெட்டை எடுத்து கிணத்துல போட்டு கயிறை கையில பிடிச்சுக்கிட்டு, அண்ணா நீ இந்த பக்கெட்டை பிடிச்சுக்கோ, நான் உன்னை எப்படியாவது இழுத்து காப்பாத்திடுறேன்றான். அதே மாதிரி அந்த தம்பிக்காரன் நோஞ்சா மாதிரி இருக்கிற அந்த தம்பிக்காரன் ஹைட்டா வெயிட்டா இருக்கிற அண்ணக்காரனை கஷ்டப்பட்டு இழுத்து காப்பாத்திடுறான். ரெண்டு பேரும் அவங்க வீட்டு பக்கத்துல போறாங்க. உடம்பெல்லாம் ஒரே அடிபட்டு இருக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும். எல்லாரும் எங்கடா போய் பொறுக்கிட்டு வரீங்க, சண்டை போட்டு வரீங்க, உடம்பெல்லாம் காயமா இருக்குன்றாங்க. அதுக்கு அண்ணக்கார சொல்றான், இல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இவன் தான் என்னை காப்பாத்தணும்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, திட்டுறாங்க. யாருக்கிட்ட கதை விடுற? அவன் இருக்கான் நோஞ்சா மாதிரி, அவனால ஒரு பக்கெட்டை கூட தூக்க முடியாது. அவன் பக்கெட்டை விட்டு உன்னை காப்பாத்தினா அதை நாங்க நம்பணும். நீ எங்கேயோ போய் சண்டை போட்டு வந்து இந்த மாதிரி கதை சொல்றீங்களான்னு 2 அடி அடிக்கிறாங்க. ஹலோ, டோன்ட் கிளாப். டோன்ட் கிளாப்னா எல்லாரும் கை தட்டணும் நான் சொன்னேனா இல்லையா? கிளாப். சூப்பர். அங்க ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் மட்டும் அந்த 2 பசங்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பாராட்டுறாரு, ஏ தம்பிகளா சூப்பர்டா, பெரிய காரியம் செஞ்சடா. எஸ்பெஷலி அந்த தம்பிய வாழ்த்துறாரு. அதை பார்த்து அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் வந்து அந்த பெரியவரை திட்டுறாங்க. என்ன பெரியவரே நீங்க, இந்த பசங்க எங்கேயோ சண்டை போட்டு விளையாடி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்க அந்த 2 பசங்களையும் பாராட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல இந்த பசங்க சொல்றது உண்மை. இந்த பசங்க சொல்ற இடம் எனக்கு தெரியும். அந்த இடத்துல சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறையும் எனக்கு தெரியும். எப்படி நீங்க இந்த பசங்க சொல்றது உண்மைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த கிணத்தை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா இந்த தம்பிக்காரன் காப்பாத்துறத பார்த்திருந்தா பார்த்த அந்த மனிதர், டேய் நோஞ்சா உன்னால முடியாதுறான்னு சொல்லியிருப்பாங்க.
உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த தம்பிக்காரனால முடிஞ்சது. சப்போஸ் அங்க யாராவது முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தம்பிக்காரனால அண்ணன்காரனை காப்பாத்தி இருக்கவே முடியாது. அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து சில இடங்கள்ல நீங்க காது கேட்காதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? டெஃப்னு சொல்லுவாங்க தமிழ்ல. செவிடா நீங்க நடிங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ திறமைகளை வச்சுக்கிட்டு, எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைங்க, பெரிய பெரிய சாதனைகள்லாம் படைக்க வேண்டிய அந்த பொம்பளை பிள்ளைகளை அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத, அவங்ககிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, இந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா என்னமா ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். முட்டை தெரியுமா? என்ன முட்டை? இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. முட்டையை ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை வந்து கூ முட்டையாகும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன முட்டை? கூ முட்டையாகும். அந்த மாதிரி தான் நல்ல டேலண்டடான நிறைய பசங்களை இன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சுத்தி இருக்கிற சமுதாயமும் என்ன ஆக்கி வச்சிருக்காங்க? அதனால முதல்ல உங்களை நம்புங்க. என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு உங்களை நம்புங்க. 1% கூட உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? டவுட் அப்படின்றது இருக்கக்கூடாது. டவுட் இஸ் a killer. So secret of successல முதல் விஷயம் என்னதுங்க? டிசிப்ளின். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஏங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமா உங்களுக்கு? கேட்கல, 2 பேருக்கு தான் ஆகணுமா? நல்லா கேட்டுக்கோங்க. காசு வேணும், நிறைய காசு வேணும். காசு இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஏங்க யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ்ங்க. நான் இப்ப சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, are you all with me? டிசிப்ளின். ரெண்டாவது இருக்கக்கூடாது. மூணாவதுங்க கன்சிஸ்டன்சி, விடாத முயற்சி இருக்கணும். நீங்க மெதுவா கூட போங்க, எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ மெதுவா கூட போய் சேருங்க. ஆனா போயிட்டே இருங்க. நின்று ஆரம்பிச்சு ஏங்க உங்களால இலக்கை அடையவே முடியாதுங்க. இலக்கை அடையவே முடியாது. நிறைய பேர் பண்ற பெரிய தவறு அதுதான், ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. நீங்க ஆரம்பிச்சு விட்டு நீங்க பண்ணீங்கன்னு வைங்களேன், அது ஒரு நின்னு போன காரை தள்ளுற மாதிரி. இங்க உள்ளவங்க யாருக்காவது நின்னு போன காரை தள்ளி பழக்கம் உண்டா? இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. ஓ சூப்பர், எவ்வளவு கஷ்டம். ஒரு கார் நின்னு போச்சு, உங்களுக்கு ஃபியூயல் ஸ்டேஷன் கொஞ்சம் தூரமா இருக்கு, அது வரைக்கும் தள்ளி தான் போய் ஆகணும்னா எப்படி தள்ளுவீங்க? நீங்க அப்படியே தள்ளுவீங்க. இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? கிளாப். ஹே, யார்? ஹலோ, ஹாய், சூப்பர். எப்படி தள்ளணும்? இப்படி தள்ளும். நான் மோன் ஆக்டிங்லாம் பண்ண வேண்டியதா போது போறோங்க உங்களுக்கு. அப்படி தள்ளும், அப்படிதானே தள்ளு, அப்படிதானுங்க. கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்படி வேர் தூத்தம், அப்படி இழுத்துக்கிட்டு, யாரும் ஹெல்ப் கூட இல்லை, தனியா தான் தள்ளி ஆகணும். அப்படி விடாம அப்படி தள்ளிக்கிட்டே போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி தள்ளுறோம் அப்படி போகும்போது அந்த வீல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த வீல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும் போது அப்படியே ஒரு விரல்லே அப்படியே அந்த காரை கொண்டு போயிடலாம், தள்ளிட்டு போயிடலாம், போக வேண்டிய இடம் வரைக்கும். எஸ் ஆர் நோ? ஆனா நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, வீல அந்த காரை தள்ள ஆரம்பிச்சு அந்த கார் மூவ் ஆகிற நேரத்தில், அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற நேரத்தில் விட்டா என்ன ஆகும்? ஏங்க திருப்பி ஆரம்பத்திலேருந்து தள்ளுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடி திறந்து இருந்தா அந்த ரெஸ்டாரண்ட் விளங்குமா? விளங்கவே விளங்காது. அது பிசினஸ். யாரும் நீங்க கடைக்கு வரவே மாட்டாங்க. அவங்க ஏன் அவன் ஒழுங்கா திறக்க மாட்டான்டா, அவனை நம்பி இவ்வளவு தூரம் போவேன். எஸ் வரணும். ஏங்க நீங்க ஸ்லோவா கூட போங்க, ஆனா நிக்காம போங்க. இன்சிஸ்டண்டா, விடாம. 2 ஃப்ளூட் பிளேயர்ஸ் இருந்தாங்க. இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ஸ்டோரி, அதனால சொல்றேன். 2 பேரும் ரொம்ப அழகா வாசிப்பாங்க ஃப்ளூட். அதுல ஒருத்தர் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டும், ஹலோ. இன்னொருத்தர் வாசிக்கும் போது மழையே வராது,
வாசிக்கும் போது மழை வராதவருக்கு ரொம்ப வருத்தம். என்னன்னா நம்மளும் தானே நல்லா வாசிக்கிறோம், ஆனால் அவர் வாசிக்கும் போது மட்டும் மழை வருது, நம்ம வாசித்தா மழையே வர மாட்டேங்குதுன்னு வாசிக்கும் போது மழை வர்றவர்கிட்ட போய் கேட்கலான்னு நேராக அவர்கிட்ட போறாரு. போய், ஐயா நானும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ளூட் பிளேயர், நீங்க வாசிச்சா மட்டும் மழை கொட்டுன்னு கொட்டுது, ஆனா நான் வாசிச்சு பார்க்குறேன் மழையே வர மாட்டேங்குது, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வாசிக்கும் போது மழை வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாசிக்கும் போது மழை வர்றவர் சொல்றாரு, நான் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலா பண்ணலைங்க, நான் மழை வர்ற வரைக்கும் வாசிக்கிறேன், விடாம 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 மழை வர்ற வரைக்கும் வாசிக்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரிதான் உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருந்தா யூ வில் ஹேவ் thousands of மெத்தடாலஜிங்க. எண்ணம் இருந்தா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிரபஞ்ச சக்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க கண் முன்னாடி வந்து காட்டும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உண்மையா வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க கண் முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எஸ் ஆர் நோ பிரதர்? அதே மாதிரி பணம் இல்லைன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த பர்னிங் டிசைர், அந்த 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 ஸ்டார்ட் அப்பை நீங்க பண்ணியே ஆகணும்னா ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. இஃப் யூ கேன் பிரசன்ட் உங்களுடைய ப்ரொபோசலை, உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை யாருக்காவது நல்லா பிரசன்ட் பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா, அந்த பிரசன்டிங் ஸ்கில் இருந்தா, ஏங்க கோயம்புத்தூர்லயே கிடைப்பாங்க உங்களுக்கு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. காசெல்லாம் தேவையே இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு தான் நீங்க பிரச்சனை உங்ககிட்ட தான். கன்சிஸ்டன்சி. முதல்ல என்ன, நான் எதுக்கு திருப்பி சொல்றேன், இது உங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல முதல்ல என்ன, டிசிப்ளின். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, டவுட் இருக்கணுமா கூடாதா? உங்களுக்கு இனிமேல் அந்த டவுட் வருமா, முடியுமான்னு உங்களை நீங்க நம்பலன்னா உலகத்துல யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. எப்பவுமே வரக்கூடாது. 10,000 ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாது. 10,000 ஒரு ஆள்கிட்ட நான் போவேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் நீங்க மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருந்தீங்கன்னா, are you all with me? நான் 100 பேர் நோன்னு சொன்னாங்கன்னு நான் அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியை விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கும் நான் ஓட்ட ஜெட்டி தான் வித்துட்டு இருந்திருப்பேன் சைதாப்பேட்டையில. மேபி ஜாக்கி வித்துட்டு இருந்திருப்பேன் இன்னைக்கு. ஹலோ, அடுத்தது எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 3 இருக்கு. 4வது பாயிண்ட், ஃபோக்கஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செய்து என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், பல சாதனையாளர்களுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யாதீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகள் செஞ்சீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு பிசினஸை எடுங்க, அது எடுக்கிறதுக்கு நிறைய டைம் கூட எடுத்துக்கோங்க, அதை ஒழுங்கா செய்யுங்க. நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்க, வாலிபால் ஆடுவீங்க, ஃபுட்பால் ஆடுவீங்க, டென்னிஸ் ஆடுவீங்க, எல்லாம் ஆடுவீங்கன்னா எல்லாம் ஆடலாம், ஆனா எதுலையுமே நீங்க சாம்பியன் ஆக முடியாது. நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு ரெஸ்டாரண்ட் தான் நல்லா செட் ஆச்சு, அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 25 பிரான்ச் இருக்கு, அடுத்தது 250 பிரான்ச் பண்ண போறேன். 2030 500 பிரான்ச் என்னுடைய டார்கெட், அதை அச்சீவ் பண்ணியே தீருவேன். ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட்ன்றது லாபத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணல. எங்க இன்வெஸ்ட் பண்றது? எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணல. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட்ல, அவ்வளவுதான். ரெஸ்டாரண்ட்ல ஏர்ன் பண்றேன், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றேன். வெரி சிம்பிள். பி ஃபோக்கஸ்ட். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்தா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் பார்க்குறேன் மார்க்கெட்டிங்லாம், எஸ்பெஷலி நெட்வொர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 4 கம்பெனியை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. எப்படிங்க நீங்க சக்சஸ் ஆக முடியும்? ஒரு கம்பெனி எடுத்தீங்களா, அந்த ஒரு கம்பெனியை நிறைய கத்துக்கிட்டு அழகா பண்ணணும். ஃபோக்கஸ்டா இருங்க. ஒண்ணு இந்த ஒரே வண்டியில பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. ஒரே வண்டி தான். மேபி அந்த நீங்க தேர்ந்தெடுத்த வண்டி ஸ்லோவா கூட போற வண்டியா கூட இருக்கலாம், ஆனா நீங்க அந்த ஒரே வண்டியில போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்க ரீச் பண்ணுங்க. வண்டி மாறி மாறி மாறினா மக்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஹலோ, அடுத்தது 5வது பாயிண்ட், ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு தெரியும், உலகத்தை நீங்க ஏமாத்திரலாம், உங்களை நீங்க ஏமாத்த முடியுமா? உங்ககிட்டயே கேட்டு பாருங்க, நீங்க போடுற உழைப்பு சரியா போடுறீங்களா? நான்லாம் மார்க்கெட்டிங்லாம் இருக்கும்போது, ஹலோ, நைட்டு வீட்டுக்கு வந்தா இந்த ரத்த வாடை என்னுடைய
தொண்டையில் இருக்கும். அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். யூனோ எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையுமே விட மாட்டேன். என்னுடைய பிரின்சிபிளே வந்து பார்த்தீங்கன்னா SW பிரின்சிபிள்னு சொல்லுவேன். நான் தான் அதை கிரியேட் பண்ணது. சம் வில், சம் won't, so what, someone else is waiting for me, start working. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. நைட்டு வந்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு காகல் பண்ணாம என்னால் தூங்கவே முடியாது, வலிக்கும் தொண்டை. அவ்வளோ ப்ரெசன்டேஷன்ஸ் நான் கொடுப்பேன். மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது, சேல்ஸில் இருக்கும்போது அவ்வளோ உழைப்பை போடுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். காலையில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் என்ன வர சொல்லுவாங்க. ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வந்து ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போவேன். இன்னைக்கு என்ன ஒன்றுமே பண்ணாமல் ரிட்டர்ன்ஸே வரலன்னா எப்படிங்க வரும்? உழைக்காம எப்படிங்க சக்ஸஸ் ஆக முடியும்? ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் உழைக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் ஒர்க் ஆகணும். இன்னைக்கு நான் ஒர்க்கே பண்ணல. இன்னைக்கு எல்லா பிரான்ச்சும் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டுடே ஐ எம் நாட் ஒர்க்கிங், மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். அது சிஸ்டம்ன்றது அது ஒரு தனி கிளாஸ். மேபி இஃப் காட் வில்ஸ், இஃப் வி மீட் அகைன் we will discuss about the system. அதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்காரன் தான். உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலைக்காரன் அப்படி இருக்கவே கூடாது. இந்த சிஸ்டம் தான் வேலை செய்யணும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஒரு சின்ன கதை சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு கோவில்ல இருக்கிற அந்த படிக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஹலோ, ஹாய், சூப்பர். என்ன பிரச்சனைனா அந்த படிக்கல் கேட்குது விக்கிரகத்தை பார்த்து. நீ
உங்க லைஃப்ல பிரச்சனையே இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஆனந்தமா இருக்கீங்க, நீங்க நிம்மதியா இருக்கீங்க. பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, அழகான வீடு கட்டியிருக்கீங்க. அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. நீங்க அந்த ஊர்லயே யாரும் கொடுக்காத அளவுக்கு ஒரு கிராண்டா ஒரு டின்னர் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன், உங்களோட ட்ரீம் ஹவுஸை விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். சின்சியராக பண்ணுங்க. இன்னும் 2 மினிட்ஸ் தான் எனக்கு டைம். நான் அந்த 2 மினிட்ஸில் நான் உங்களுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணி ஆகணும். சின்சியராக நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்ஃபை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், சந்தோஷத்தை பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுடைய ஸ்விம்மிங் பூலில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் குளிக்கிறத பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுடைய கார், உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய மெர்சிடிஸ், BMW எல்லாமே உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கு பிடிச்ச காரு, பிடிச்ச கலர் நிற்குது. அந்த காரை எல்லாத்தையும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். ஓகே, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். எப்படி இருந்தது? ஷார்ட்டாக நம்ம நல்லா இருந்ததுல? ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்மா. இது நடந்த சம்பவம் துபாயில் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். சுனில் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்ட். ஹலோ, அவருக்கு அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். 18 வருஷமா துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஆர்கிடெக்டா 18 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு வயசான அம்மா, ஒரு கல்யாண வயசுல தங்கச்சி ஊர்ல இருக்காங்க கேரளால. அவருக்கு ஒரு யங் வைஃப், 3 பொம்பளை பிள்ளைகள், 11, 9, 7 அந்த ரேஞ்சில் பொம்பளை பிள்ளைகள். ஃபேமிலியோட துபாயில் வேலை செஞ்சு இருக்காரு. 18 வருஷமா அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். 18 வருஷமா வேலை செய்யறாரு. ஆனா எந்த விதமான சேவிங்ஸும் கிடையாது. காரணம், ஃபேமிலியோட அங்க இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. ஹாப்பியா போயிட்டு இருக்கு, காசு இல்லை. ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து வீடு கட்டிட்டு இருக்காரு. ஹலோ, சந்தோஷமா இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ சுனிலுக்கு ஒரு அன்யூஷுவல் ஒரு காஃப், இருமும் போது ரத்தம் வருது. என்னடா இப்படி வருது அப்படின்னு சுனில் காலையில் ஆஃபீஸ் போகும்போது பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் வேலை முடிச்சுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவார். அவரோட உலகமே ஒய்ஃபு, பிள்ளைங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு சுனில் டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. நாளைக்கு ரிசல்ட் பாருங்க, ரிசல்ட்டை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுங்கன்றாரு. அடுத்த நாள் சுனில் ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் போது டாக்டர் சொல்றாரு, சுனில், ஐ எம் வெரி சாரி, உங்களுக்கு பிளட் கேன்சர், நீங்க மேக்சிமம் ஒரு 2 வருஷம் தான் இருப்பீங்க அப்படின்றாரு. சுனில் ஷாக் ஆயிட்டார். வயசான அம்மா கேரளால உட்கார்ந்துருக்காங்க, கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, அதிகம் படிக்காத யங் வைஃப் இருக்காங்க, 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. ஷாக்கு. நம்ம போயிட்டா என்னுடைய ஃபேமிலி என்ன ஆகுமே ஷாக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது யாருக்கிட்டுமே சொல்லல. அதே சுனில் 18 வருஷமா 1 ரூபா கூட சேவிங் வைக்காத அந்த சுனில் 3 வருஷம் இருந்தாரு. டாக்டர் எவ்வளவு சொன்னாங்க டைம்? 2 வருஷம். ஆனா 3 வருஷம் இருந்தாரு. கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிச்சாரு. தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சாரு. அவங்க வைஃப், பிள்ளைங்களுக்கு லைஃப் ஃபுல்லா தேவையான பணத்தை சேவிங் பண்ணாரு. அதே சுனில் தான் எப்படி 3 வருஷத்துல பண்ணாரு? 18 வருஷமா ஜீரோ தான பேங்க். எப்படின்னா ஒரு ஆபீஸா ஏறி இறங்கி அவரோட கார்டை கொடுத்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் போய், ஹலோ, கார்டை கொடுத்துட்டு, சார், நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர், ஒரு ஆர்கிடெக்ட், வெளியே நீங்க இந்த ஒர்க்கை கொடுத்தா இவ்வளவு திரம்ஸ் ஆகும், என்கிட்ட கொடுங்க, நான் பாதிக்கு பண்ணி தரேன்னு டே அண்ட் நைட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு நீ தூங்கவே இல்லை. 3 வருஷம் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. என்ன காரணம்? என்ன காரணம்? அவருடைய சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. அவருடைய சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. அவர் இல்லைன்னா அவருடைய ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வந்துடும் அவர் ரியலைஸ் பண்ணாரு. என்னுடைய கேள்வி, சுனிலுக்கு ஆனது இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்கு வேணா ஆகலாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் உங்க ஃபேமிலியில? நீங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. என் ஃபேமிலி நல்லா இருக்கும், என் ஃபேமிலிக்கு தேவையான, நான் இல்லாத ஒரு குறையை தவிர என் ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன். என் பேரம்பத்தி கூட நல்லா இருக்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீங்க எப்ப பண்ண போறீங்க? சுனிலுக்கு வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்?
நாளைக்கு வரும்னு என்ன கேரண்டி? உங்களுதான் கேட்கிறேன். எப்போது அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எப்படிங்க தூங்குறீங்க? எப்படி தூக்கம் வருது? நீங்களா சுயநலவாதிகள். நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஏங்க, உங்களுடைய அண்ணன் தம்பி கிட்ட போய் உங்க வைஃபும் குழந்தைங்களும் ஏதாவது காசு கேட்டாலும் அதுக்கு பேர் பிச்சை. எதுக்கு கல்யாணம் உங்களுக்கு? எதுக்கு புள்ள பெத்தீங்க? நான் இது கேட்கறது உங்க ஃபேமிலி, நீங்க இல்லைனாலும் உங்க ஃபேமிலியை சரியா நீங்க எதுவும் பண்ணாத ஆட்கள் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை பெத்த தாய் எவ்வளவு கனவுகளோட உங்களை வளர்த்திருப்பாங்க. என்ன பண்ணீங்க? உலகத்துல எந்த நாட்டை கூட்டு போய் காட்டீங்க? எங்க அம்மாவை உலகத்தை ஃபுல்லா கூட்டு போய் காட்டிட்டு இருக்கேன். எப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இங்க யார் உங்க அம்மாவோட வந்தீங்க? ஏன் உங்க அம்மா ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு வெளிநாட்டு கூட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. செய்ய வேண்டியது யாரோட வேலை? யார் வேலை? எப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் செய்ய போறீங்களா? போன தாய் இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மாவோட அருமை தெரியும். போங்க, முதல்ல செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணுங்க. அவங்க யாருங்க? நம்மளுடைய தேவதைங்க, நம்ம மகாராணிங்க. எப்போ ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க? யாரு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அம்மாவை நகை போட்டு பார்த்தீங்க? நீங்க போட்டு பார்த்தீங்களா? கனவு காணும் போது பெரிய பெரிய நெக்லஸ் ஏன் உங்க அம்மாவுக்கு போட்டு பார்க்கல? யாரு வாங்கி கொடுக்கணும்? யார் செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரன் செய்யணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சீரியஸ். எல்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நிமிர்ந்து உட்காருங்களேன். நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அந்த தேவதையை உங்க கண் முன்னாடி கொஞ்சம் கொண்டு வராங்க. இதை முடிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இல்ல கண்ணை மூடி உட்காருங்களேன். கண்ணை மூடி உட்காருங்களேன் சார். அந்த தேவதை சின்ன வயசுல இருந்து ஆசாசியா வளர்த்த அந்த தாயை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்காக, வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த தாயை, அந்த அழகான முகத்தை கொஞ்சம் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்களேன். கண்ணை மூடிக்கிட்டு அந்த தேவதை இந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் அவங்க கண் முன்னாடி கொண்டு வாங்களேன். உங்க தாயை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் அவங்களுக்காக? எப்ப செய்ய போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் இருப்பாங்க அவங்க? இன்னைக்கு போன உடனே என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த பிரதரோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அம்மாவை போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கோங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. What an amazing show sir. Thank you so much. Thank you. நல்ல ஒரு பலத்த கைதட்டல் அவருக்காக. ஒரு அரசாங்க வங்கியில் எனக்கு வேலை கிடைக்குது. ஒரு 9 ஆண்டு காலம் அந்த வங்கியில நான் பணிபுரிகிறேன். நல்ல சம்பளம், நல்ல வீடு, டிரைவர் வர்றாரு, பிக்கப் பண்ணிட்டு போறாரு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த நிறுவனம் பணம் கொடுத்துருது. எரு சிரமமும் இல்லை. ஆனா ஒரு 9 ஆண்டு காலம் கழித்து நாம என்ன பண்றோங்கிற ஒரு கேள்வி தோணும் போது, நாம ஏன் சொந்தமா ஒரு தொழில் துவங்க கூடாது, நாம ஏன் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இதே கோயம்புத்தூர்ல, இதே ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள் கோயில்ங்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மரத்தடி இருக்கு. அந்த மரத்தடியில் உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சிந்தித்த காலம் பலவேளை. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில நான் என்ன தொழில் பண்றது, எப்படி தொழில் பண்றது, இந்த ஏஐ வந்தா வேலை வாய்ப்பு எல்லாம் புடுங்கிட்டு போயிருமா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com powered by Center Astrix Window Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம் Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon Innovative Celebrity Speakers Bureau, Almighty Gems, Rotary Club of Coimbatore Blossom, Lord Dwellers, Lions Club International District 3241, Pixaq Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.